ஒரு காடு வெட்டி பட ட்ரெய்லருக்கு வந்தால் இத்தனை காடு வெட்டிக்கு இருக்கிறது இங்கே தான் பார்க்கணும். நான் ஆக்சுவலாக குரு அண்ணனோட ரசிகன். இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி வேகமாக எடுக்கிறாங்களா, அந்த டைமில் நம்ம வந்த டைமில் அவ்வளோ வேகமெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஒரு ரொம்ப எமோஷனலாலாம் எடுக்க முடியாது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இதே கதை தான் சின்ன கவுண்டர். அதை எடுத்துகிட்டு நான் பட்ட பாடு இன்றைக்கி வரல என்னை வச்சு செய்கிறானுங்க. இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே நான் தான் இன்றைக்கி எல்லாருமே நம்மளை திட்டிகிட்டு இருக்கானுங்க. நான் சொன்னேன் ஆரம்பிக்கலைன்னா அடக்க முடியாது, அடங்க மாட்டாங்க. இல்லைண்ணா என்ன சொல்கிறீங்க? அதுலேயும் காதலுக்காக சின்ன கவுண்டர் பழியை ஏற்றுக்குவாங்க. இங்கே சின்ன கவுண்டர் படமே பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த காதல் கொச்சப்படுத்துகிற காதலாக மாறும்போது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தானே பழியை சுமப்பார். அதுதான் சின்ன கவுண்டர். இங்கெல்லாம் பேசிகிட்டே இருந்தாங்க. நானும் கோர்ஸ் இந்த படம் தம்பி சோலை ஆறுமுகம் பேரை பாருங்கள், சோலைன்னு வச்ச சோலைன்றது வேறு, காடு வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். காட்டுக்கும் சோலைன்னு பேர். ஏன்னா சோலைன்றது ஒரு ஆர்கனைஸ்டான செடிகள் இருக்கிற இடம். அதே அன்ஆர்கனைஸ்டாக மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காடு இல்லையா? ஆறுமுகம்னு எதுக்கு பேர் வச்சுருக்காருன்னு இப்போ தான் புரியுது. 6 பேர்த்தை பிடிச்சி இங்கே தயார் பண்ணியிருக்கார். அது உன் பேருக்குள்ளேயே இருக்குதுன்னுவோ, அதுதான் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. 6 ப்ரொடியூசர்களை ஒன்று சேர்த்துருக்காப்புலன்னா இந்த பையனுக்கு எவ்வளவு திறமை. ஆறுமுகமே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேரரசு சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது, இவர் எனக்கு கொள்ளு பேரன். ஏன்னா பேரரசுக்கு பேரை, எனக்கு தரணி அசிஸ்டண்ட்டு, தரணிக்கு பேரரசு அசிஸ்டண்ட்டு, பேரரசுக்கு படவா நந்து அசிஸ்டண்ட்டு, அவருக்கு இவர் அசிஸ்டண்டானா அப்புறம் இவர் யார்? கொள்ளு பேரன். ஸோ கொள்ளு பேரனுக்கு ஒரு கைத்தட்டு. ஸோ அதனால தான் தாத்தாவை கடைசியாக கூப்பிடுறது. ஸோ ஒரு உணர்வுபூர்வமான திரைப்படத்தை நேற்று என்னை கூடும்போதே இந்த பையனையா இந்த படத்தை எடுத்துருக்கிறான், பாவமாக இருக்கிறானே இவன் இந்த டைட்டில் வச்சு இருந்தாலும் என்னடா எடுத்து நான் ஃபஸ்ட்டு நேற்று பார்த்தேன் தம்பியை. அவ்வளவு பண்போட பொறுமையாக அடக்கமாக. இந்த அடக்கம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். நம்ம ஒரு படம் பண்ணிவிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? சில டைரக்டருங்க ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு ஒரு ஹீரோ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? நான் சொல்கிறேன், பல நாள் சாப்பிடாம நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக நடிக்கும்போது இப்போ ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒரு தூரத்தில் கொண்டு போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அங்கேருந்து வருவோம், நடந்தே வருவோம் மிட் நைட்டில். இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம சுமந்து ஒரு படத்தை இயக்க வர்றோம். நம்ம கஷ்டங்கள் வழிகளை கடந்து வெற்றியாளராக வரும்போது தான் அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு நம்மளுக்கு வரும். ஸோ அடுத்தவங்க உன்னை பாராட்டுறதுக்கு எத்தனை இதயங்கள் இங்கே உட்காந்துருக்கு. ஒருத்தரும் சும்மா பேச்சுக்காகலாம் பாராட்டல, மனப்பூர்வமாக இதயபூர்வமாக உன்னுடைய உழைப்பை பாராட்டுறாங்கன்னா நிச்சயமாக இந்த படம் உனக்கு வெற்றியை தரும். ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு இதயபூர்வமாக ஒரு இயக்குனரை பாராட்டுறதை பார்த்துருக்கேன். அதுக்காக தான் நானும் பொறுமையாக உட்காந்துட்டு யார் யார் என்ன பேசுகிறாங்கன்னா, நீ இவங்க ஓவராக பேசுகிறாங்கப்பா, நீ ஜாக்கிரதையாரு, இனிமேல் 4 ஆள் கூட தான் போகணும் வெளியே. எல்லாம் வருவீங்களா? பக்க பலம் சிக்கல் வந்துடக்கூடாது. பாரு பேர் ஒருத்தர் மிரட்டிட்டு போகிறாரு, இந்த படத்துக்கு பின்னாடி நீ ரொம்ப அப்படின்றாரு டைரக்டரு. இது என்னமோ இருக்குடான்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. பிரச்சனையை தீர்க்கிற விஷயத்தை தான் காடு வெட்டியார் பண்ணார். ஆனால் ஒரு சின்ன கவுண்டரில் விஜயகாந்த் ஒரு வேகமான விஜயகாந்தை சாஃப்டாக ஹேண்டில் பண்ண வச்சோம்.
இங்கே இந்த வேகத்தாலேயே நீ ஹேண்டில் பண்ண வச்சுருக்க. மாப்பிள்ளை இருக்கானே ஆர்கே சுரேஷ், சாதாரணமான ஆள், மிகப்பெரிய நடிகன், மிகப்பெரிய நடிகன். அவன் விசித்திரன் ஒரு படம் பார்த்தேன், நீங்கள் அதாவது பார்த்துருக்கீங்களோ இல்லையோ தெரில, நீங்கள் அந்த படத்தை ஒரு முறை பாருங்கள். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், எவ்வளவு நடிப்பு திறமை, அதுக்கு அப்படியே மாறி இதை பண்ணியிருக்கான் போல் பாரு, பயமாக இருக்குது. ஒரு ரஜினி இல்லை, 9 ரஜினி உள்ளுக்குள்ளே இருக்கான் போல் மாப்பிள்ளை. அதாவது யாருக்கு வந்து அதிகம் வந்து நம்ம மேலே சில தப்பான விஷயங்களை தூத்தி நம்மளை மட்டம் தட்ட நினைக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? ஐயோ இவன் வளர்ந்துட்டா இந்த இடத்த எவனு மேலே பிடிக்க முடியாதுன்ற காரணத்தினால தான் நம்ம மேலே சாணி அரைப்பானுங்க. புரியுதா? வெற்றி பெறப் போகிறவன் மட்டும்தான் அதிக விமர்சனத்துக்கு ஆளாவான். ஸோ எத்தனை விமர்சனம் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து என் மாப்பிள்ளை நம்பர் 1 வருவான். அதெல்லாம் எந்த அளவு சந்தேகம் கிடையாது. என்ன நான் அவரை புகழ்றது என்ன நானே புகழ்ந்துக்கிற மாதிரி. அவன் அடித்தா 60 அடி தூரம் போய் விழுவாங்க, அவன் நடித்தா எல்லாரும் இதயமும் விழும். அவ்வளோதான். இந்த படத்தை ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு நான் லேட்டாக வந்துட்டேன். ஏன்னா நம்ம சங்க எலெக்ஷன் நடக்கிறதுனால சில டிஸ்கஷன் விவாதங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டெலிஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. நான் நிச்சயம் பார்க்குறேன். இசையமைப்பாளர் அந்த தம்பி சாதிக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடாது. உன் பாட்டில் தான் எமோஷன் இருக்கணும். நீங்கள் எமோஷனலாக இருந்து 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை. சண்டை போடலைன்னா நல்ல விஷயம் வராது. சண்டை போட்டாதனால தான் காடு வெட்டியே உருவானார் இல்லைன்னா. ஸோ நீ சண்டை போட்டதுனால தான் ஒரு மிக சிறந்த பாடலை கொடுக்க முடியுது. அப்போ அதை வந்து சண்டை இல்லாமல் வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து அதை பெருமையாக சொல்கிறான் பாருங்கள். சண்டை பொருளாக எடுத்துக்காம ஒரு இசையமைப்பாளர் இன்னொரு இசையமைப்பாளரை புகழ்றது இன்றைக்கி தான் நான் பார்த்துருக்கேன். அது என் தம்பிக்கு அவ்வளவு ஸ்ரீகாந்த் தேவாவோட உடம்பு தான் பெருசுன்னு நினச்சேன். நான் அவன் மனசு ரொம்ப ரொம்ப பெருசு. இதயபூர்வமாக அவன் யாரையுமே நான் எந்த வாய்ப்பும் கொடுக்கல. நான் அவங்க அப்பாவை சிலது ட்ரை பண்ணோம். ஆனால் அவ்வளவு அன்பு பாசம். அண்ணன் நம்ம உள்ளன்போடு, அதாவது மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற குணம் தம்பிக்கிட்ட கிடையாது. உண்மையிலுமே அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. இன்றைக்கி நடிகர் விஜய்க்கு நான் ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். ஏன்னா இவர் பேரரசும் விஜயும் சேர்ந்து பண்ண படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி. விஜய் திருப்பி அந்த கூட்டணி சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பேரரசுக்காகவும் உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் அந்த திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜயை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போன ஒரு படம், 2 படங்கள். இந்த 2ஐயும் பண்ணது இவங்க. விஜயோட 150 விஜய் 147 148 உங்கள் பேரில் வர வேண்டாமா? இது எப்படி மிஸ் பண்ணுறாங்க நடிகர்கள்? தப்பு இல்லையா? நம்மளை வளர்த்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி விட்ட ஒரு இயக்குனரையும் ஒரு இசையமைப்பாளரையும் சேர்ந்து கூட்டு போகிறது தானே நம்ம தமிழர் பண்பாடு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சில டைமில் பண்பாடுகளை மறந்து விட்டால் அது நமக்கு திருப்பி அடிக்கும். கரெக்டா? சும்மா மேடையில் பார்த்தப்ப எனக்கு சூப்பர் படம் கொடுத்தாரு, இப்போ நீ அவருக்கு என்ன கொடுக்குறன்றது தான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன். வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற பின் தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுவது சினிமாவில் வந்து வாடிக்கையாகிவிட்டது. இதை மறுசீராய்வு செய்ய வேண்டும். ஒரு இசைக்கலைஞன் எப்பவுமே இசைக்கலைஞனாக தான் இருக்கான். அவன் மாடர்ன் இசைக்கலைஞனோ